அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் நுண்ணறிவு சார்ந்த வினா ஒன்றினை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் நாம் கேள்விக்கு செல்வோம். ஒரு போட்டி முடிவதற்கு சற்று முன்பு அனகி 2வது இடத்தில் இருந்த நிசாதியை கடந்து சென்றார். ஒரு போட்டி முடிவதற்கு சற்று முன்பு அனகி 2வது இடத்தில் இருந்த நிசாதியை கடந்து சென்றார். அதன் பிறகு போட்டியாளர்களின் நிலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. அதன்படி பின்வரும் கூற்றுக்களில் சரியான கூற்றை தெரிவு செய்க. நாம் மீண்டும் ஒரு முறை கேள்வியை நன்கு வாசிப்போம். ஒரு போட்டி முடிவடைவதற்கு சற்று முன்பு அனகி 2வது இடத்தில் இருந்த நிசாதியை கடந்து சென்றார். அதன் பிறகு போட்டியாளர்களின் நிலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. அதன்படி பின்வரும் கூற்றுக்களில் சரியான கூற்றை தெரிவு செய்க. இங்கு 3 விடைகள் தரப்பட்டுள்ளது. முதலாவது விடை அனகி முதலில் இல்லை, 2வது விடை நிசாதி 2வது, 3வது விடை நிசாதி 3வது. சரி, நாம் கேள்வியை எவ்வாறு செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். இப்ப ஒரு போட்டி முடிவடைவதற்கு சற்று முன்பு அனகி, சரியோ? அப்ப அனகி 2வது இடத்தில் இருந்த நிசாதியை கடந்து சென்றார். அப்ப அனகி இப்போ ஓடிக்கொண்டு இருக்கிற இடம் 3வதா ஓடிக்கொண்டு இருக்கிறார். சரியோ? நிசாதி எங்க நிற்கிறார்? 2வதா ஓடிக்கொண்டு நிற்கிறார். ஏனென்றா அப்படித்தான் சொல்லியிருக்கிறேன். சரியோ? அப்படிதான் சொல்லியிருக்கிறோம். 2வது இடத்தில் இருந்த நிசாதியை கடந்து சென்றார் என்று. ஆக முதலாவது இடத்தில் யாரோ ஒரு ஆள் ஓடிக்கொண்டிருக்கிறார். அது யார் என்று எங்களுக்கு தெரியாது. சரி, எங்களுக்கு அது தேவையும் இல்லை. இப்ப என்ன செய்யறார்? அனகி 2வது இடத்தில் இருந்த நிசாதியை முந்தி செல்கின்றார். அப்ப நிசாதியை அனகி முந்தி சென்றா, இப்ப இனி நிசாதி எந்த இடத்தில் ஓடிக்கொண்டிருக்க போறார்? நிசாதி ஏற்கனவே 2வது இடத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார். சரியா? சரி, அப்ப அனகி நிசாதியை முந்தி சென்று ஓட போகிறார். அப்ப நிசாதி என்ன செய்ய போறார்? இனி 3வது இடத்துக்கு வர போறார். நிசாதி எந்த இடத்துக்கு வர போறார்? 3வது இடத்திற்கு வர போறார். அனகி இனி ஓடிக்கொண்டிருக்க போற இடம் 2வது. ஆனா இப்பவும் எங்களுக்கு தெரியாது முதலாம் இடத்தில் யார் என்று தெரியாது. ஆனா எங்களுக்கு மிக சரியாக தெரிகின்றது அனகி இனி 2வது இடத்தில் தான் இருக்க போகின்றார். நிசாதி 3வது இடத்தில் இருக்க போறார் என்று எங்களுக்கு மிக சரியாக தெரிந்த விடையாகும். எங்களுக்கு முதலாம் இடத்தில் யார் என்றே தெரியாது. இனி நாம் விடைக்கு செல்வோம். அனகி முதலில் இல்லை. அப்ப இங்கு கேட்ட கேள்வி மிக சரியான கூற்றைத்தான் தெரிவு செய்ய சொன்னது. அப்ப அனகி முதலில் இல்லை என்று எங்களால் என்ன செய்யலாது, சொல்ல முடியும். ஆனால் 2வதா ஓடுகின்றார் என்பது எங்களுக்கு இங்கே பார்க்கவே தெரிகின்றது. ரைட்? ஆகவே அந்த விடை இங்கு இல்லை. அப்ப நாங்கள் முதலாவது விடையை தெரிவு செய்ய முடியாது. சரியான கூட்டைத்தான் தெரிவு செய்ய சொன்னார். நிசாதி 2வது இல்லை, ஏனென்றால் அவர் முதல் தான் 2வது இடத்துல ஓடிக்கொண்டு இருந்தார். அப்ப அந்த விடையும் பிழை. நிசாதி 3வது. இதுதான் எங்களுக்கு மிக சரியாக தெரிகின்ற விடையாக இங்கு காணப்படுகின்றது. அப்ப நாம் தெரிவு செய்து கொள்ள வேண்டிய விடை 3வது ஆகும். அடுத்த நுண்ணறிவு வினாவாக இங்கு சதுர அமைப்பொன்று தரப்பட்டுள்ளது. அருகில் காட்டப்பட்டுள்ள உருவில் காணப்படும் சதுரங்களின் எண்ணிக்கை யாது என இங்கு வினாவப்பட்டுள்ளது. முதலில் நாம் நிலைக்குத்தாக காணப்படும் சதுரங்களின் எண்ணிக்கையை இலக்கமிட்டுக் கொள்வோம். 1, 2, 3. அதே போல் கிடையாக காணப்படும் சதுரங்களின் எண்ணிக்கையை இலக்கமிட்டுக் கொள்வோம். 1, 2, 3. பின்னர் இந்த இலக்கங்களை எண்ணி இலக்கமிடப்பட்ட இந்த இலக்கங்களை நாம் பெருக்கிக் கொள்வோம் பின்வருமாறு. 3ஐ 3ஆலும் 2ஐ 2ஆலும் 1ஐ 1ஆலும் பெருக்கிக் கொள்வோம். 3 தர 3 9. அதேபோல் 2 தர
2 4. அதேபோல் ஒன்றையும் நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஒன்றாலேயே பெருக்கிக் கொள்வோம். 1 தர 1 1. இதனை கூட்டுவதன் மூலம் இந்த உருவில் காணப்படும் சதுரங்களின் எண்ணிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே 14 என்ற விடையை நாம் இங்கு பெற்றுக்கொள்ள முடியும். நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.